நீங்களாம் எதுக்கடா வரீங்க படிக்கிறதுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீங்க படிக்கிறதுக்கு உண்டான ஆட்கள் கிடையாது. படிக்கிறதுக்கு உண்டான ஆட்கள்னா யாரு? அக்ரஹாரத்து ஆட்கள் மட்டும் தான் படிக்கிறதுக்கு உண்டான ஆட்கள். மற்றவங்க படிக்க வரக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படிதான் எப்போ வரைக்கும் இருந்தது? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுமே இருந்த சூழ்நிலை அது. நான் படிக்கும் போது என்ன 69, 70 நான் படிக்கிறேன் அந்த கிளாஸ்லாம். அப்பயுமே அதான் நிலவரம். இன்னும் கேவலமாலாம் சொல்லுவானுங்க. என்ன சொல்லுவானுங்க தெரியுமா? அந்த பிராமின் வீட்டு பொண்ணெல்லாம் இருக்கும்ல, இவன் எல்லாம் ஃபெயில் மார்க் வாங்கியிருப்பான், இல்லாட்டி குளிக்காம வந்திருப்பான் ஸ்கூலுக்கு, ஏன்னா ஒண்ணுமே எழுத தெரியாது, வயசு பார்த்தீங்கன்னா 13 வயசு, அடுத்த வருஷம் கல்யாணமானு கேட்பாரு ஹெட்மாஸ்டர். அவனை அந்த மாதிரி லெவலில் இருப்பான். அவன்கிட்ட சொல்லுவாரு, நீ எல்லாம் படிக்க வர்றதுக்கு அவள்கிட்ட கொஞ்சம் வாங்கி குடிம்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அவனை கிளாஸ் ரூம் விட்டு வெளியேற்றுறது தான் ஃபர்ஸ்ட். ஒரு பக்கம் சமுதாயம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுது. அரசு என்ன பண்ணுதுன்னா, அவனை தூக்கி கொண்டாந்து மறுபடியும் உள்ள உட்கார வைக்குது. எப்படி உட்கார வைக்குது? நீ வா, உனக்கு நான் சோறு போடுறேன். இன்னொன்று என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ரிசர்வேஷனை வந்து ரொம்ப கடுமையான முறையில் செயல்படுத்துவதனுடைய விளைவு என்னன்னாக்கா, இந்த பியூரோக்ரஸி, டீச்சிங் கம்யூனிட்டி எல்லா கம்போசிஷனையும் மாற்றிட்டாங்க. போலீஸாக இருக்கட்டும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சூத்திரம் வந்து உட்காமா. இதை வந்து நம்ம சொல்றது எப்போ எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வந்து டிரெவிடன் இயர்ஸ்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு பழைய செக்ரட்டரி ஒருத்தர் நாராயணன். அவர் சொல்றாரு, கலைஞர் செஞ்ச ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, 68 76 அவர் போறதுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு நிர்வாகத்தில் எல்லா ஆட்களுக்கும் பங்கு, அதை என்ஷூர் பண்ணிட்டு போயிட்டாரு அவர். அது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்காது இன்னும். அப்போ செந்திலை கௌதமன் மாதிரி ஐயாலாம் வந்து அங்கே பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா வந்தாதான் என்ன நடத்த முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மாதிரி விழுதுகள் தோன்ற முடியும். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவான், நீலாம் அதுக்கு படிக்க வைக்க தானே கேட்பான். அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. அப்படி நடந்துட்டு இருந்ததை மாத்திரத்துக்கு வந்து என்னென்ன வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் யார் அங்கே போய் உட்காருவாங்கிறதே முதல்ல டிசைட் பண்ணும். ரைட்டா? இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்ல மாட்டாங்க? அசம்பிளியில் எந்திரிச்சு கலைஞர் படிக்க மாட்டாரு, இந்த மாதிரி நீ எங்கே போய் பாடம் நடத்த மாட்டேங்கிறான், அதனால எல்லா இடத்துலையும் சூத்திரனை உட்கார வைக்க போறேன் அப்படிலாம் பேச மாட்டாரு. ஆனால் செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கரெக்டான இடத்துல கரெக்டான கையெழுத்தை போட்டு கரெக்டான அளவு உட்கார வைக்கிறாங்க.